ஆனால் அவங்களோட ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவங்க இருக்காங்களா? ஓகே, இல்லை இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க, அவங்களும் நல்லா இருக்காங்க பிரதர். ஓகே, இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அடுத்தது ஐ ரிக்வெஸ்ட் சதீஷ், நீதான்ப்பா, நீ இந்த படத்தில் நடிச்சிருக்கல. ஸோ நான் ஆக்சுவலாக நிறையா பேசுகிறத விட முதல்ல வேற ஒருத்தர் கூப்பிட்றோம். எங்கப்பா வாய்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிடுறேன். இந்த படத்தில் தான் நடிச்சிருக்கேன். இல்லை, அது அவர் அந்த மியூசிக் டேரக்டர்ன்றதுனால அவர்கிட்ட அடுத்தது பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கணும். அண்ட் நவ் லேடிஸ் அண்ட் அடுத்ததாக அனிருத் அவர்கள் மேலே வருவார். வாங்க ப்ரோ. I think it's time we got Remo on stage. நானும் இப்படி தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, இந்த அவார்டு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த அவார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். நீ ஏன் வேறு மாதிரி கேட்குறேன்? அண்ட் நான் இன்னும் அந்த கெட்டை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ரொம்ப வெக்கமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன். கண்ணெல்லாம் இந்த பக்கம் செவந்துருல. ஆக்சுவலாக ஹீரோயின்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரெடி ஆகிறதுக்குங்கிறத உண்மையிலேயே அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் வச்சு ஒரு பாட்டு பாடின மாதிரி தான். என்ன செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே உட்காந்துருப்பேன். வந்து இந்த எம்ரி பேப்பர்லாம் வச்சு தேய்ப்பாங்க மூஞ்ச, வெள்ளையாகவே வரமாட்டேங்குது, ரொம்ப துருப்பிடிச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லி ஃபுல்லாக தேய்த்தேன். ஏன்னா டைரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஹீரோயினோடே வர்றதுனால கொஞ்சம் யங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வேறு ஸ்டைல் ஆஃப் மேக்கப்லாம் ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஏஜ்டாக தெரியுது. அப்போ என்ன பண்ணால் வேறு வழியே கிடையாதுப்பா, மூஞ்சில் மேக்கப் போட்டு தான் ஆகணும், நீ வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நல்லா பிரியாணி வச்சு சொல்லக்கூடாதா? அது ஓகே, வெஜிடபிள் பிரியாணி தான். வெஜிடபிள் இப்போ ஓகே, அதான் முக்கியமான பாயிண்ட். இதான் நல்லா பிரியாணியும் சிக்கன் பீஸையும் வச்சு சாப்பிட்டு என்ன வெறுப்பேன். உங்களுக்கு வேணுமா? வேணாம், நான் எதையுமே சாப்பிடவே முடியாது. அப்படிலாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து இந்த மாதிரி ஒரு லுக் வந்துச்சு. அந்த ஒரு நர்ஸ் ஒன்று பார்த்தீங்கல்ல, அந்த நர்ஸ் லுக் வந்தது. அது யங்காக இருக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணதான். பட் பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, விக்ரம் சார்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அதை நான் லைவாக அப்படியே உட்காந்து பார்த்தேன். சார் ரியலி கிரேட் சார், நீங்கள் ரொம்ப பொறுமை வேணும் சார் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு. பொண்ணு கேரக்டர் போட்டோடனே 2 பேருக்குமே அந்த ஈகோ வந்துடும். நீ அழகா, நான் அழகா, பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி. இவங்களும் அந்த மாதிரி இன்னி உருன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. பட் அது நேச்சர், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பசங்க அப்படி பார்க்குறதே இல்லை. என்ன அழகாக காமிச்சதெல்லாம் த லெஜண்ட் பிசி ஸ்ரீராம் சார் தான். அது அழகாக மாற்றினது எல்லாமே அவருக்கு தான் அந்த கிரெடிட். ஏன்னா அது சரியாக வர்ற வரைக்கும் பிசி சார் ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ட் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் இந்த மொமெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக த ரியல் ரெமோ சியான் விக்ரம் சார், வி வெல்கம் யூ ஆன் ஸ்டேஜ் சார். சார் இது கண்டிப்பாக மோர் தென் இந்த சிங்கிள் லான்ச் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒன்று பண்ணும்பொழுது உங்களுடைய பிளெஸ்ஸிங் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் ஷூட்டுக்கு வந்து எங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க, அப்ரிஷியேட் பண்ணீங்க. அண்ட் இந்த மொமெண்ட்டில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவ் இருக்கும். அண்ட் உங்களுடைய கேரக்டராக டைட்டிலாக வச்சுருக்கோம் சார். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் த ரெமோ டீம் அண்ட் அனி சாங் இஸ் சூப்பர் ஆஸ் ஆல்வேஸ். சிவகார்த்திகேயன் வந்து நான் எப்போவுமே அவர் கம்பேர் பண்ணுற போதே ஒரு தடவை துபாய் ஐ திங்க் 2-3 தடவை சொல்லியிருந்தேன், பயங்கரமாக ஹீரோ மாதிரி இருக்கீங்க, பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறீங்க ஸ்டேஜில், என்னென்னோ சொல்லிட்டு ஐ யூஸ் டு திங்க் ஹில் பிகம் அ ஹீரோ. அப்புறம் அவர் ஹீரோ ஆனார். தென் அவார்ட் கூட கொடுத்தேன். ஐ வாஸ் வெரி மூவ் பை. பட் திங் இஸ், எனக்கு சிவா வந்து அவரோட படங்களில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி, யோர் காமிக் சென்ஸ், ஃபைட், டான்ஸ் எல்லாமே பயங்கரமாக அற்புதமாக பண்ணிகிட்ருக்காரு. பட் இவ்வளோ கம்மியான படங்கள் செஞ்ச டைம்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் he definitely he'll rock it and I wish you guys all the very best. கேள்வி அனிருத்த கேட்கலான்னு இருக்கேன். நீங்கள் ஏதாவது கெட்டப்லாம் போட்டு யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? இல்லை, நீங்கள் பண்ணுறது எல்லாருமே பார்த்துட்டாங்க. எதுவுமே நீங்கள் பேசினா ஒன்றுமே பிரயோஜனமே இல்லை. நான் யாருமே அப்படி பண்ணது, என்ன இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான். கீர்த்தி, நீங்கள் பொண்ணு வேஷம் போட்டு யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா? இது நீங்கள் கெட்டப் மாற்றி யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா? என்ன தவிர அதை விட்டுருங்க, அது இப்போ தேவையில்லை. வேற யாராவது? இல்லை இல்லை. Thank you Raja sir, thank you Sivakarthikeyan, thank you Bhagiraj Kannan, thank you Rasul Pukuti, next hero also, always smiling face. Thank you Singapore, thank you everybody. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த சைமா ஸ்டேஜில் ஏறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு
சிவகார்த்திகேயன் சார், டைரக்டர் அட்லி, அப்புறம் அண்ணன் ராஜா அண்ணன் அவர்களுக்கும், எனக்கு அப்பா மாதிரி பிசி சார் அவருக்கும், அப்புறம் இந்த டைட்டில் கொடுத்த விக்ரம் சாருக்கும், ஷங்கர் சாருக்கு, சங்கர் சாருக்கும், அப்புறம் அனிருத் சார், எனக்கு ரொம்ப இந்த படத்தில் ஒரு 4 பாட்டு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்த விக்னேஸ்வரன் சாருக்கும், அப்புறம் எங்கள் ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும் எல்லாருக்கும், அப்புறமா ரசூல் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Good evening, Singapore. Thank you so much for inviting us. It's a privilege and honor. Thank you. To be on the same stage with people who inspired me to work hard, and to achieve whatever that I have gained, it's an honor. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். 24AM ஸ்டுடியோஸோட முதல் படம் இது. தொடர்ந்து நல்ல படங்களை எடுப்போம், அது உறுதியாக சொல்லிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார். திருப்பி நான் அனிருத் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் அவரோட டியூனுக்கு வந்து எந்த வேர்ட்ஸ் எழுதினாலுமே வந்து அது ஹிட்டு தான். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் சிவகார்த்திகேயன் அவங்களுக்குலாம் பாட்டு எழுதுறதுக்கு வேற எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கலான்றீங்களா? இல்லை முடிச்சிருங்க சார், லைனை ஸ்டாப் பண்ணாதீங்க. ரொம்ப ஹாப்பி டு பி a பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது சார். இந்த பாட்டு லிரிக்ஸ்லாம் கேட்குறோம், எப்படி இவ்வளோ லவ் லிரிக்ஸ் எப்படி பயங்கரமாக? உங்கள் படங்கள் பார்த்து தான் சார். என் படத்தை பார்த்தா நாங்கள் அப்பா என் படத்தை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னா பெரிய விஷயம் தான். தேங்க்யூ. அண்ட் விக்ரம் சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார், நான் அப்பயே கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ ஒரு தடவை இது பண்ணுறதுக்கே வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதை பண்ணும்போது எப்படி சார் இருக்கும் உங்களுடைய மைண்ட் செட்? ஏன்னா இதில் அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ இரிட்டேட் ஆகும். பட் இதெல்லாம் தாண்டி எப்படி சார் பண்ண முடியுது சொன்னீங்கன்னா அடுத்து பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு பண்ணுவோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. I should thanks Shankar sir for it, and I mean our whole crew like PC sir. But எனக்கு என்னன்னா, I think அந்த மாதிரி ஒரு ஊக்கம் வர மாதிரி தான் ஒரு நடிகருக்கும் இன்னும் கொஞ்சம் வேறு எதோ பண்ணணும், பயங்கரமாக ஒரு இதாக பண்ணணும். I feel that's all it is. I love cinema, and எனக்கு அது தவிர வேறு எதுவும் தெரியாது. தேங்க்யூ சார். அகெயின் சைமா அண்ட் ஆர்கனைசர்ஸ் அண்ட் சிங்கப்பூர் மக்கள், ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நீங்கள் வந்து அழுக்காமல் கைத்தட்டி சத்தம் போட்டு உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.